ஓகே, இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்டிகேவில் நம்மளுடைய ஏவிடி இமேஜஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு க்ளூ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்மளுடைய எஸ்டிகே ஃபோல்டர் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டி டிரைவில் ஆண்ட்ராய்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஏபிஐக்கு தகுந்த மாதிரி ஸோ இங்கே நமக்கு இமேஜஸ் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் சிஸ்டம் டாட் இமேஜ். இந்த இமேஜ் ஃபைல் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அங்கே இதில் வந்து லோட் ஆகுது, எமுலேட்டரில் லோட் ஆகுது. இது பாருங்கள், இதனுடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மி, 130 MB இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லெவலில் போகும்போது, இது ஆண்ட்ராய்டு 21 லெவலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், 768 MB இருக்குது. இன்னும் இதுக்கு அடுத்த லெவலில் வந்திருக்கிற ஏபிஐலாம் பார்த்தீங்கன்னா ஜிபி கணக்கில் இருக்குது. ஸோ அப்போது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஹையர் மெமரி இருக்கணும், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். நம்மளுடைய மானிட்டரையே மாற்றணும் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பண்ணணுன்னா. ஸோ அது நீங்கள் வந்து முதல்ல நம்ம ஆண்ட்ராய்டு ப்ராக்டிஸிங் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் மானிட்டரை மாற்றி நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போது இது எப்படி இருக்குது, எங்கே என்னென்ன இருக்குது இப்போ பாருங்கள். இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 மட்டும்தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏபிஐ லெவல் 10, 15 and 21. இப்போ நமக்கு ஏபிஐ 10 போதும். ஏன்னா இப்போ நம்ம இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் தான் இருக்குது. ஸோ அது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா 10லேயே போதும். பட் இதில் இருக்கிற ஃபீச்சர் நம்ம வந்து லேர்ன் பண்ணுற பர்பஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் மிஷினு. ஸோ அதனால் ஏபிஐ 10ன்றது ரொம்ப சஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு முறை இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்குங்க.